வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா, நிச்சயம் வாழ்வில் வெற்றி உண்டு பற்றி இன்னைக்கு பார்க்கலாங்க. எத்தனையோ பேர் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. வேலையிலும் சரி, சொந்த வாழ்க்கையிலும் சரி, குடும்ப பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, வேலை கிடைக்கல அல்லது சொந்த தொழில் செஞ்சாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம், வாழ்வில் ஒரு முன்னேற்றமே இல்லைப்பா, கஷ்டப்பட்ட ஜீவனாக நம்ம இருக்கோம், இப்படிலாம் கவலைப்படுறாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு பாருங்கள், அவங்களுக்குடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி நில கிரக அமைப்பு இருக்கும் பட்சத்தில் அவங்க வாழ்வில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு அப்படின்னா, அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள், லக்னாதிபதி, ராசி அதிபதி, அவங்க பிறந்த ஜென்ம நட்சத்திர அதிபதி, இந்த 3 கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது என்னென்னா, லக்னாதிபதி அந்த ஜாதகரை குறிக்கக்கூடிய அமைப்பு. அதாவது லக்னாதிபதி அந்த ஜாதகர் எப்படி இருப்பார், எந்த மாதிரி இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. லக்னாதிபதியை எடுத்து பார்த்தா நம்மளுக்கு ஓரளவு பிடிப்படும். அதே மாதிரி ராசி அதிபதி அப்படிங்கிறது அந்த லக்னத்துக்கு சரிசமமான ஆள் தான் ராசி அதிபதி, மனோகாரகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ராசி அதிபதி. இந்த ராசி அதிபதி அடுத்தது சந்திரன் நின்ற நட்சத்திர அதிபதி. இந்த 3 கிரகமும் அந்த ஜாதகத்தில் எந்த மாதிரி நிலையில் இருக்கு, ஒருவருக்கொருவர் மறையாமல் இருக்காங்களா, லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் நட்சத்திர அதிபதியும் அவங்களுக்குள்ள ஒருவருக்கொருவர் மறையாமல் நல்ல அமைப்பில் இருக்காங்களா, அல்லது அந்த லக்னத்துக்கு கேந்திரத்திலையோ திரிகோணத்திலையோ இருக்காங்களா, அல்லது அவங்க யாராவது நல்ல ஆட்சியாகவோ உச்சமாகவோ நட்பு ஸ்தானத்திலையோ நல்ல அமைப்பில் இருக்காங்களா அப்படின்னு பாருங்க. இந்த ஏதாவது ஒரு விதத்தில் இந்த 3 கிரகங்களும் லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் நட்சத்திர அதிபதியும் நல்ல நிலைமையில் இருந்தாலே போதுங்க. அவங்களுக்கு எந்த காலகட்டங்களில் அவங்க கஷ்டப்பட்டாலும் சரிங்க, ஒரு காலங்களில் அவங்க நல்ல அமைப்பில் உட்காரக்கூடிய அமைப்பு உண்டுங்க. நல்ல பொருளாதாரத்தில் வசதி வாய்ப்பு வரக்கூடிய அமைப்பு, வாழ்வில் கௌரவமாக பிழைக்கக்கூடிய அமைப்பு, நல்ல முன்னேற்றமான வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்பெல்லாம் அவங்களுக்கு நிச்சயம் எதிர்காலம் நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு தாங்க. சரிங்களா? இந்த கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருந்து அவங்களோட பஞ்சமாதிபதியான 5ஆம் இடத்து அதிபதியோ அல்லது 9ஆம் இடத்து அதிபதியான பாக்ய அதிபதியோ இந்த மாதிரி பார்வையோ சேர்க்கையோ சாரத்திலையோ இந்த கிரகங்களோட ராசி அதிபதி, நட்சத்திர அதிபதி, லக்னாதிபதியோட இந்த 9ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் ஏதாவது ஒரு விதத்தில் சம்மந்தம் பெற்றுட்டாலும் போதுங்க, அவங்களுடைய சம்பந்தப்பட்ட திசை நடக்கும் காலகட்டங்களில் வாழ்வில் முன்னேறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் சரிங்க, ஒரு காலத்தில் பேர் செல்லக்கூடிய அமைப்பில் வாழ்வில் முன்னேறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. இந்த கிரகங்கள் தங்களுக்குள் மறையாமல் நல்ல அமைப்பில் ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு, நல்ல அமைப்பில் இருந்தாலே போதுங்க, அவங்க கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாமல் ஒரு நாள் நல்ல வசதி வாய்ப்பாக வாழக்கூடிய அமைப்பு உண்டு. சரிங்களா? இப்போ கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த கிரகங்கள் நல்ல அமைப்பு இருந்தாலே போதுங்க. இவங்களோட இந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்கா, 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டிருக்கா, இன்னும் வசதி வாய்ப்பு அதிகமாக வரக்கூடிய அமைப்பு. ஏன்னா பாக்கியம் தரக்கூடியவர் 9ஆம் அதிபதி, பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியத்தை தரக்கூடிய அமைப்பு. இந்த கிரகங்கள் இருவருமே இந்த யாராவது ஒருவராவது லக்னாதிபதியோடையோ அல்லது ராசி அதிபதியோடையோ அல்லது நட்சத்திர அதிபதியோடையோ சம்மந்தம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இன்னும் சிறப்பு அதிகமாக தரக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால அவங்க வாழ்வில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சரிங்க, இவங்க திசா புக்தி மெயினாக திசை தாங்க. புத்திங்கும்போது குறுகிய காலம் தான் வரும். ஆனால் திசை அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக வாழ்வில் முன்னேறக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. தொழிலில் வளர்ச்சி இருக்கும், குடும்பத்தில் முன்னேற்றம் இருக்கும். இப்போ திருமணம் ஆகலை, தள்ளி போயிட்டே இருக்குன்னா அவங்களுக்கு திருமணம் கைகூடும், நல்ல பேர் சொல்லக்கூடிய குடும்பமாக வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரிலாம் வாழ்வில் முன்னேறக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக இருக்கக்கூடிய அமைப்பு தாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரிங்க, அவங்க கண்டிப்பாக வசதி வாய்ப்பில் நல்ல பேர் சொல்லக்கூடிய அமைப்பில் அவங்க ஒரு காலத்தில் நிற்கக்கூடிய அமைப்பு உண்டு. நன்றி, வணக்கம்.